அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே. எங்களை அன்பு செய்து எங்களுக்கு தேவையான எல்லா செயல்களையும் செய்கின்ற ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: இயேசுவின் கட்டளைகளை நாம் கடைப்பிடித்தால் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாக தெரியும். அவரை எனக்கு தெரியும் என்று சொல்லிக்கொண்டு அவருடைய கட்டளைகளை கடைப்பிடிக்காதோர் பொய்யர். இயேசு நமக்கு கொடுத்த கட்டளை அன்பின் கட்டளை. அவர் நம்மை அன்பு செய்வது போல நாமும் அவரை அன்பு செய்யும் பொழுது ஒளியின் மக்களாக, ஆசீர்வாதத்தின் மக்களாக நாம் வாழ்கின்றோம். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், குழந்தை இயேசுவை அர்ப்பணிக்க அவருடைய பெற்றோர்கள் எருசலேமிற்கு செல்வதை பற்றி விளக்குகிறது. அங்கே சிமியோன் என்கிறவர் குழந்தை இயேசுவை கையில் ஏந்தி இவ்வாறு கூறினார்: இவர் வாழ்க்கையிலே பலருடைய வீழ்ச்சிக்கும் பலருடைய எழுச்சிக்கும் காரணமாய் இருப்பார் என்றும், ஆண்டவருடைய தாய் மரியாவை பார்த்து அவர் இவ்வாறு சொன்னார்: உமது உள்ளத்தையும் ஓர் வாள் ஊடுருவி பாயும் என்று. இதன் மூலமாக மரியன்னை படுகின்ற வேதனைகள் என்ன என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்கள், துன்பங்கள், நோய்கள், பிணிகள் எல்லாவற்றையும் உம் பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் அற்புதங்களை காண அருள்தாரும். ஆண்டவரை நோக்கி நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். அவர் நம் உள்ளத்தின் ஆசைகளை நிறைவு செய்வார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன். புனித தாமஸ் பெக்கெட் கூறுகிறார்: திருச்சபை அமைதியையும் விடுதலையும் பெற நான் என்னுடைய இரத்தத்தை தானமாக இறைவனுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன்.